ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அகைன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் இங்கே மயிலாப்பூரில் கேலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேலி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில் இருக்குது. இந்த ஒரு கேலி கேன்டீன்ன்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அண்ட் மத்தியானத்தில் ஒன்லி மீல்ஸ் அவைலபிள். அண்ட் ஒரு கேலி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் மத்தியானம் அது ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்லி மீல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஒரு மீல்ஸ் இங்கே 550 rupees. அண்ட் ரேட்டை கேட்டு வந்து நீங்கள் இது பார்க்காதீங்க, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உள்ளே போனோன்னே ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் உள்ளே நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான நல்ல அமேசிங் பிளேஸாக இருந்தது. இது வந்து இங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா அவைலபிளாக இருந்தது. அண்ட் வெயிட்டிங் ஏரியாவே நல்லா கொஞ்சம் லக்ஸரியாக இருக்குன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வெயிட்டிங் ஏரியாலே உங்களுக்கு டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு கொஞ்ச நாள் நம்ம டீ, காஃபி, ஜூஸ் ஆர்டர் பண்ணி உக்காந்துருக்கலாம். அண்ட் நம்ம போன வந்து நம்ம நேம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை வெயிட் பண்ண வச்சாங்கன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கலாம் கைஸ். அண்ட் நம்ம சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இங்கே பார்க்கலாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சரௌண்டிங் பிளேஸாக வச்சுருக்காங்க. சூப்பராக நல்லா காற்றும் வந்துச்சு, நல்ல ஒரு பிளேஸாக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நாங்கள் எங்களோட பேரை கொடுத்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கைஸ். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி உட்காந்து அந்த நேரத்தில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ண நேரத்தில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு, அண்ட் இந்த ஆரஞ்சு ஜூஸே 100 rupees தராங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்களே வெயிட் பண்ணுறோம் உள்ளே கூப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு உள்ளே கூப்பிட்றதுக்கு, பிகாஸ் அவ்வளோ கூட்டம். நாங்கள் போனது ஒரு சண்டே இல்லை, ஸோ அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பயங்கர கூட்டத்துக்கு அப்புறம் எங்களை உள்ளே கூப்பிடுவாங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் எல்லோரும் இருந்தோம். மெயினாக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம், கூப்பிடுவாங்கன்னு. ஆனால் இங்கே வெளியே நமக்கு மெனு கார்டு வச்சுருந்தாங்க. அந்த மீல்ஸ்லேயே நமக்கு என்னெல்லாம் வரும்னு வச்சுருந்தாங்க. இந்த கேலீர் கல்யாண விருந்து. ஸோ நமக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு வச்சுருந்தாங்க. இந்த மெனு கார்டு நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ ஃபைனலி எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ள பிளேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த சாப்பாடு ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருந்தது. அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. அண்ட் எல்லாருமே நல்லா கொஞ்சம் சர்வ் பண்ணோம். ஸோ இங்கே உள்ளே கூப்பிட்டு நாங்களும் உக்காந்துருந்தோம். ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டர்ஸில் வந்து ஒவ்வொன்றா போட ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அங்கே மெனு கார்டில் கொடுத்துருந்த மாதிரியே காயின் பரோட்டா போட்டாங்க, அண்ட் வடை போட்டாங்க, அண்ட் பிண்டி ஃப்ரை போட்டாங்க, மாங்காய் நல்லா போட்டாங்க, சுண்டல் போட்டாங்க, கோங்கரா சூப்பராக அது போட்டாங்க, ஒரு குருமா போட்டாங்க, அண்ட் பீன்ஸ் பருப்பூஸ்லி நல்லா ஒரு காய் போட்டாங்க, சக்கரை பொங்கல் போட்டாங்க, அண்ட் ஃபைனலி அதிரசம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சாதம் போட்டு பருப்படி சாதம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் தவிர எங்களுக்கு ஒரு பாப்படி சாட் கொடுத்தாங்க. அந்த சாட் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு பொடி சாதம், ஆஹா, அந்த பொடி சாதம் அப்போல்லாம் டேஸ்ட்டு சூப்பர் கைஸ், வேறு மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட ரைஸ் போட்டு நல்லா சுட வந்து நல்லா சாம்பார் போட்டாங்க. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மாங்காய் பீஸ்லாம் அந்த சாம்பாரில் இருந்தது, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அந்த பிண்டி ஃப்ரையை, அதாவது இந்த வெண்டைக்காய் ஃப்ரையும் இந்த சாம்பார் சாப்பிட்டு சேர்த்து சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் இருக்கே, ஆஹா. அண்ட் சாம்பார் நான் சாப்பிட்டு முடிச்சோன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நல்லா சூடாக சாதம் போட்டாங்க. சூடாக குழம்பு ஊற்றினாங்க. ரெண்டு பர்சன்ட் சாப்பிட்டேன். டேஸ்ட் சூப். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஹாஃப் பிளேட் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் இது பண்ணும்போது. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த கோங்கரா தான். இந்த கோங்கரா டேஸ்ட்டு சூப்பர், நல்லா புளிப்பாக சூப்பராக இருந்தது. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் மெயின் இஸ் கோங்கரா. அண்ட் சாதம் திரும்ப போட்டாங்க. ஆனால் எங்கள் ரசம் நல்லா சூடாக போட்டாங்க. இப்போ ரசம் நான் போட்டுக்கல, பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் வயிறு ரொம்பிடுச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு மட்டும் வச்சுருந்தேன், கேர்டிஸ் மட்டும் வச்சுருந்தேன். ரைஸ்லாம் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக நம்மளோட ஃபேவரட் என்னோட ஃபேவரட் கர்ட் ரைஸ் போட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கர்ட் ரைஸ்க்கு நமக்கு தொட்டுக்க ஏதோ இது போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆனியன் பிக்கல்னு சொல்லி போட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, ஆனியன் பிக்கல். ஆக்சுவலாக லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஆனியன் பிக்கல் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த மாங்காவை எடுத்து ரைஸ் சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் சூப்பர் ரைஸ். நான் ஆல்மோஸ்ட் சாப்பாட்டையும் முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரே ஒரு போர்டு மட்டும் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா, கேலி அறிவிப்பு உணவுக்கு பிறகு தயவு செய்து உங்கள் தட்டுகளை கழுவுவதற்கு போட வேண்டும், நன்றின்னு போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளோட சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட பிளேட் அண்ட் நம்மளோட இலையை நம்ம தான் எடுத்து போடணும். அங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க. இது ஒன்று மட்டும் நீங்கள் வரும்போது இங்கே பார்த்துக்கிட்டா போதும் கைஸ். ஸோ உள்ளங்க நிறையாவே இமேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஆட்டோ இமேஜ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் ஆம் செய்ய விரும்புன்னு சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க, மாசாக இருந்தது. ஆனால் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ண போன இடமே ரொம்ப நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. நல்ல ஹேண்ட் வாஷ் இடமா அது இருந்தது, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே இடத்துல நல்லா அங்கே சாட்லாம் போட்டிருந்தாங்க. யாதும் ஊரே யாரும் கேள்வி நல்லா சாட்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் என்ன இடத்துல எதெல்லாம் போகணுன்னு சொல்லி அங்கே போடு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் ஆனால் எனக்கு வெளியே இடத்த பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருந்தது. காற்று நல்லா வந்துட்டு இருந்துச்சு. சூப்பரான இடமா இருந்தது இந்த இடத்துல. அண்ட் எல்லா இடமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள ஸ்பேஷியஸ் நல்லாவே இருந்தது. நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பிளான்ஸ்லாம் நிறையாவே இருந்தது. உள்ள இடம் இப்படி தான் போகணும் இதெல்லாம் இருந்தது. அண்ட் இதான் நம்ம என்ட்ரி, உள்ளே போகிற என்ட்ரி. அண்ட் இங்கே ஒரு நல்ல ஒரு வாக் ஸ்பேஸாக இருந்தது.